இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கற்பிப்பவரும் அவர்களை வழி நடத்துபவரும் தாமே என எடுத்துரைத்து அவருக்கு செவி சாய்ப்பதன் பயன்களையும் செவி சாய்க்காமல் இருப்பதன் ஆபத்தையும் முன்மொழிகிறார். விவிலியத்தில் ஆண்டவராகிய கடவுள் தம்மையே தந்தை எனவும் தாய் எனவும் பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்துகிறார். தம் பணிகளாக அவர் இன்று குறிப்பிடுபவை இரண்டு. நான் உனக்கு கற்பிக்கிறேன், நான் உன்னை வழிநடத்துகிறேன். இஸ்ரேல் மக்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய நியமங்களை கற்பிப்பது பற்றி இணைச்சட்டம் 6 எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தியதன் மேன்மையை இணைச்சட்டம் 8 வாசிக்கிறோம். கற்பிக்கிற ஒருவர் கற்றுக்கொள்கிற ஒருவருக்கு அறிவை வழங்குகிறார். வழி நடத்துகிற ஒருவர் வழி நடத்தப்படுகிற ஒருவர் தாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய உதவி செய்கிறார். கற்பித்தலும் வழி நடத்துதலும் மற்றவர் செவி கொடுத்தலில்தான் நிறைவு பெறுகிறது. ஆண்டவராகிய கடவுளுக்கு இஸ்ரேல் மக்கள் செவி சாய்க்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற பயன்கள் 3. 1. அவர்கள் வாழ்வு வளமை பெறும். 2. அவர்கள் அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். 3. அவர்களுடைய வழித்தோன்றல்கள் பலுகி பெருகும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு செவி சாய்க்க மறுத்ததால் அவர்கள் அழிவை காண்கிறார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர் கடவுளின் திருமுன்னின்று அழிக்கப்படுகிறது. நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பணிகளும் தம் பணிகளும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என உணர்கின்ற இயேசு தம் சமகாலத்தவரின் மனநிலையை உருவகமாக எடுத்துரைக்கிறார். குழந்தைகள் சந்தை வெளியில் விளையாடுகிற விளையாட்டு ஒன்றை உருவகமாக காட்டி அடிக்கடி விதிகளை மாற்றிக்கொள்ளும் குழந்தைகள் போல இருக்கிறார்கள் என்றும் தங்களுக்கு இன்பம் தரு